Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த யூடியூப் பிரபலமான ஜிபி முத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடன்குடியில் கீழத்தெருவை காணவில்லை என ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் ஊர் மக்களை அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அவரது வீட்டை முற்றுகையிட்டதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் பெருமாள் பகுதியைச் சேர்ந்தவர் நடிகரும் பிரபல ஜிபி முத்து. இவருக்கு சொந்தமான இடம் பெருமாள்புர பகுதியில் உள்ளது. இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருமாள்புரத்தில் கீழத்திருவை காணவில்லை என நடிகர் ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஜிபி முத்து தங்கள் ஊர் மக்களை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. அதனால் பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் பலரும் ஜிபி முத்துவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது வீட்டின் முன்பு முற்றுகையிடுவதாக தெரிவித்திருந்த நிலையில் பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஜிபி வீட்டு முன்பு திரண்டனர். அப்போது கோவில் பணிகளை தொடங்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், கோவில் பணிகளை தொடங்கக்கூடாது என இன்னொரு தரப்பினரும் ஜிபி முத்து தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே போலீஸ் தலையிட்டு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இரு தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்ட நிலையில் இந்த ஜிபி முத்து தாங்கள் கிராமத்தில் ஊர் மக்கள் திசை திருப்பதற்காகவே கோயில் தொடர்பான பிரச்சனையை தன் மீது திருப்புவதாகவும் கீழத்திற்கு காணாமல் போனதற்கு உரிய சான்று ஆவணங்கள் தன்னிடம் இருக்கிறது என்றும் இது தொடர்பாக தான் ஹைகோர்ட்டில் பதிவு செய்துள்ளதாக, இது குறித்து உரிய நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்றும், அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் நான் என் குடும்பத்திலும் குழந்தையும் தீக்குளித்து தற்கொலை செய்வேன் என ஜிபி முத்து கூறினார். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily.